ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட 6 திட்டங்களுக்கு நேரடியாக அனுமதி அளிக்கப்படும் என மத்திய அரசு கூறியிருப்பதாக தவாக தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுதிமொழி குழு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தது. அதில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட 6 திட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியரோ கோட்டாட்சியரோ மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டாம் எனவும் மத்திய அரசே நேரடியாக அனுமதி அளிக்கும் என கூறியிருப்பது எதேச்சதிகாரத்தின் போக்கை காட்டுகிறது என வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி கடல் நடுவே தனது பரிந்துரையை ஏற்று கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த பாலத்தில் ஏற்பட்ட கீறல் சரி செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் வகையில் பலமாக உள்ளதாகவும் தமிழக சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற தமிழர்களும் பொதுமக்களும் வட இந்திய சுற்றுலா பயணிகளும் திருவள்ளுவர் அவர்களையும் சென்று பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட காரணத்தினால் இதற்கான ஒரு ஆலோசனையை முதலில் தமிழக அரசுக்கு குழுவின் பரிந்துரையாக வழங்கியிருந்தேன். தற்போது அந்த பரிந்துரை உயிர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது சுமார் 37 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு இதுவரையில் சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து சென்று நம்முடைய ஐயன் திருவள்ளுவரையும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறையும் செய்து தந்திருக்கிறது. ஒரு சிறு கீறல் இந்த கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்டதன் விளைவாக பாலம் சேதமடைந்து விட்டது. அந்த சிறு கீறல் விழுந்த அந்த கண்ணாடி பாலம் அந்த இடை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் சுமார் 500லிருந்து 600 பேர் அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றாலும் அதனுடைய உறுதித்தன்மை வலுவானதாக இருக்கிறது என்பதை நெடுஞ்சாலைத்துறையினுடைய டிஇ அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய டூரிசம் அலுவலர் மற்றும் கப்பல் போக்குவரத்து பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் மேலாளர் மற்றும் நம்முடைய மாநகரத்தினுடைய ஆணையர் கோட்டாட்சியரோடு குழு பார்வையிட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.